ஜாம்பக்காய் ஜாம்பக்காய் வந்து பழுத்து பழுத்து எல்லாமே கீழே துளைஞ்சிருச்சு. இவ்வளோ பெருசாக இருக்காது இல்லைன்னா இந்த தடவை அந்த மழை எல்லாம் உண்டுலாண்டா இருக்கும், பெருசாக இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சமயம் நம்ம சின்ன வயசில் எல்லாம் இது எல்லாமே எங்கேயாவது தான் கிடைக்கும். அதுவும் அடியை செடி எடுத்து நம்ம ஸ்கூலில் வச்சு சாப்பிட. இப்போ உள்ளது வர சாப்பிடக்கு முடியல. அந்த மாதிரி நிலைமை எவ்வளோ இருக்குது. அது நடுவில் வந்து அது பூ வந்து வாடி அமைஞ்சிருக்குது. அதை தள்ளிட்டு சாப்பிடணும். பார்த்திங்களா, நிறையா தொலைஞ்சே கிடக்கு. மீதி உள்ளதை மேலே யாரு கொஞ்சம் பறித்தேன், நிறையவே தொலைஞ்சு. அதை நீ தட்டி யாருக்காவது கொடுப்போம், நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். ஜாம்பக்காய் தொலைஞ்சு கிடக்கு பார்க்கும்போல ஒரு மாதிரி இருக்குது. இது தக்காளி பழம் போல் இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போல எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம ஊறுகாய் போட்டு சிலவங்க சாப்பிடுவாங்க. நான் ஒரு தடவை ஊறுகாய் போட்டேன். அது எனக்கு கூடுதல் இஷ்டப்படலை. அதனால் ஊறுகாய் போடியதில்லை. அப்படியே யாருக்காவது கொடுப்போம், 2 பிள்ளைகளுக்கு தேவைக்கு சாப்பிட்டேன்ட்டு. இது வந்து அறுசுவையாக இருக்கும், சாப்பிடணும். நம்ம வீட்டில் உண்டங்கி நம்ம சாப்பிட தோணும். வீட்டில் மாங்காய் இருந்தாலும் அப்படி இதே போல் ஐட்டங்களாக இருந்தாலும் அடுத்த வீட்டில் உண்டன்னா நம்ம திருடி சாப்பிட வேண்டாம், வழியை பார்க்கும். அதனால் திருடுறாங்க இங்கே யாரும். இது சப்போட்டா வந்து இந்த தடவை வந்து நிறையா காய்ச்சி கட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா காய்ச்சி நட்டு நிறையா வருஷம் ஆச்சு. அப்புறத்து விலை எல்லாம் ரப்பர் உண்டாட்டாங்க. ரப்பர் எல்லாம் முறிச்ச பிறதான் நிறைய நிற்கி. அல்லைன்னா நாங்கள் யாது நல்லது ஐயாத்தது சிலப்போ பிஞ்சிலே பறித்து வைப்போம் தெரியாமல் பெருசு பார்த்து. ஆனால் இப்போ ஒரு ஆள் சொல்லுது, அதை வந்து நம்ம தோலை சுரண்டி பார்த்தா உள்ள கோல்டன் கலரில் இருக்கும், அந்த மஞ்சள் கலரில். அப்போ நம்ம பறிக்கணும். அடுத்து அந்த பச்சை கலரில் உள்ளன்னு லைட் அந்த மாவு மாதிரி இருக்குல்ல, பொடி மாதிரி, அதை லைட்டை சுரண்டி பார்க்கும்போது பச்சை மாதிரி இருக்குது, பறிக்க விடாது. அதில் நின்று நிறைய பழுத்து நின்று கேட்டலாம். அதில் நின்று பழுத்ததாக்க எதுவும் ஏதாச்சும் நிறைய கிடச்சி குறையல. அப்போ எல்லாமே என்ன சுரண்டி பார்த்து விளைஞ்சது பார்த்து பறித்தேன். அப்படி பறித்து பழக்க வச்சேன். அதாவது மண் பானையில் அதுக்குள்ளே போட்டு மூடிட்டு மூடி வச்சு பழக்க வச்சேன். சூப்பராக சாப்பிடலாம்.